சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. வா கதிர்காமா. கதிர்காமா, என்ன நடந்தது? அந்த பூங்கோதை இல்லை பூங்கோதை, அது இப்பொழுது பூவில் இருக்கும் முள்ளாக மாறிவிட்டது. அக்காவை ஏனப்பா அப்படி பேசுகிறாய்? இங்கே பார். யார் இந்த காரியத்தை செய்தது? நீ இப்போது பாசமாக அக்கா என்று சொன்னாயே, அந்த பூங்கோதை தான். என்ன, பூங்கோதையா உன்னை இப்படி அடித்தாள்? இதுவரை ஒரு நாளும் அவள் உன்னை கை நீட்டி அடித்ததில்லையே. அவளுக்கு இந்த அளவிற்கு கோபம் வரும்படி நீ என்ன செய்தாய்? உன் அருமை அண்ணனை நான் தவறாக பேசிவிட்டேனாம், அதற்காகத்தான். கதிர்காமா, நீ எதற்கு மாமன்னரை பற்றி தவறாக பேசினாய்? என் தந்தையை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறாரே, அதற்காகத்தான். அதனால் தானே என்னை சாதாரண சேவகர்கள் எல்லாம் அப்பன் இல்லாத பிள்ளை தத்தாரியாக திரிகிறான் என்று கேலி பேசுகிறார்கள். என் தந்தை அப்படி என்ன செய்து விட்டார்? அப்படியே ஏதோ செய்தாலும் அவரை சிறையில் போட இவர் யார்? கதிர்காமா, என் கண்ணலவா, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. எவராவது கேட்டுவிட்டால் விபரீதமாகிவிடும். இதெல்லாம் பெரியவர்கள் விவகாரம். இப்பொழுது அதை பற்றி எல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது. நீ இதையெல்லாம் பேசக்கூடாது. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. என் தந்தை எனக்கு வேண்டும். எல்லோருக்கும் அவரவர் தந்தை அவர்களுடன் தானே இருக்கிறார். அவன் தந்தை அப்படி செய்கிறார், இவன் தந்தை இப்படி செய்கிறார் என்று ஒவ்வொருவரும் வந்து பெருமை பேசும்போது எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? உன் தந்தை சிறையில் தானே கிடைக்கிறார் என்று என்னை குத்தி காட்டி பேசுவது போல் இருக்கிறது. அதனால் உடனே போய் என் தந்தையை சிறையில் இருந்து அழைத்து வர வேண்டும். அது நம்மால் முடியாது கண்ணே. வேறு யாரால் முடியும்? ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். யார் என்று சொல்லுங்கள். யார் உன் தந்தையை சிறையிலிட உத்தரவிட்டாரோ அவரால் தான் முடியும். ஏனம்மா இப்படி குழப்புகிறீர்கள்? சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லுங்கள். இந்த நாட்டின் மாமன்னர் உன் மாமா நினைத்தால் உன் தந்தை மறுகணமே சிறையிலிருந்து வெளியே வர முடியும். உண்மையாகவா? உண்மையாகத்தான் சொல்கிறேன். நிச்சயமாக? நிச்சயமாக நடக்கும். அப்படி என்றால் நான் இப்போதே போகிறேன். அவர் என்னிடம் மாமாவாக நடந்து கொள்கிறாரா அல்லது மன்னராக நடந்து கொள்கிறாரா என்று பார்க்கிறேன். நான் தான் கேட்க முடியாது. சிறு பிள்ளை கேட்பதை தவறென்று சொல்ல முடியாது. கதிர்காமன் சென்று கல்லை எறியட்டும். மாங்காய் விழுகிறதா இல்லை கல் விழுகிறதா என்று பார்ப்போம். வணக்கம் அமைச்சரே. பெருமா, நமது வீரர்கள் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்து வருகிறாயா? ஆம் அமைச்சரே, அவ்வப்போது சென்று அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பேன். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் வந்து பார்ப்பேன் என்பதால் அவர்களும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். அதுதான் சரி, அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் ஒரு கணம் நினைவை சிதறவிட்டாலும் எதிரிகள் நம்மை ஏமாற்றிவிட்டு சென்று விடுவார்கள். எவ்வளவோ எச்சரிக்கையாக இருந்தும் உங்களையும் மீறி சில விஷயங்கள் நடந்து விட்டதல்லவா? உண்மைதான் அமைச்சர் பெருமானே.
அன்று அந்த யவனக்கிழவனை மிகவும் சாமர்த்தியமாக பிடித்து கட்டி வைத்திருந்தும் நம் வீரர்கள் அவனை தப்பிச் செல்லும்படி விட்டுவிட்டார்களே என்று என் மனம் பதறியது. உங்களை அழைத்து வருவதற்காக நான் மட்டும் வராமல் இருந்திருந்தால் அவன் தப்பியிருக்கவே முடியாது. இனி அவனை எங்கே கண்டாலும் கொன்று விடுங்கள் என்று நமது வீரர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அதுதான் சரி. மாவீரனான கொடுங்கோலையும் காடவனையும் யாரோ பின்தொடர்ந்து வந்து கொன்றிருக்கிறார்கள் என்றால் நமக்கு தெரியாமல் யாரோ இங்கு நடமாடுகிறார்கள். அவர்களை எல்லாம் கண்டுபிடித்து ஒருவர் கூட மிச்சமில்லாமல் அழித்து விட்டால்தான் நாம் நம் லட்சியத்தை அடைய முடியும். அதனால்தான் காவலை பலப்படுத்தி இருக்கிறேன் அமைச்சர் பெருமானே. நான் கூட பகைவர்களை வேட்டையாடுவதற்காக நமது கோட்டைக்கு கூட வராமல் இங்கேயே காவல் புரிகிறேன். உன் கடமை உணர்வை பாராட்டுகிறேன். வேறு எவரும் இங்கு வருவதில்லை அல்லவா? ஒரே ஒருவரை தவிர வேறு எவரும் இங்கு வருவதில்லை. ஏன் அவனை விட்டு வைத்திருக்கிறாய்? அவன் எதிரியா நண்பனா என்பது தெளிவாக தெரியவில்லை. அவன் எங்கிருந்து வருகிறான்? நமது கோட்டைக்குள் இருந்துதான். என்ன சொல்கிறாய் விருமா? நமது கோட்டைக்குள்ளேயே நமது சந்தேகத்திற்குரிய ஒருவன் இருந்து கொண்டு இங்கெல்லாம் வருகிறானா? யார் அவன்? வைத்தியன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் வந்திருக்கிறானே, அவனைத்தான் சொல்கிறேன். அவன் வைத்தியம் பார்க்கத்தானே வந்தான். அவன் எதற்காக இங்கெல்லாம் வந்து நடமாடுகிறான்? எப்போது கேட்டாலும் ஒரே பதிலைத்தான் சொல்கிறான். மூலிகை பறிக்க வந்திருக்கிறேன் என்கிறான். இங்கெல்லாம் வரக்கூடாது என்று சொன்னால் மகாராணியாரின் நோயை தீர்க்கத்தானே மூலிகை தேடுகிறேன் என்கிறான். அவரது நோய் தீர வேண்டும் என்பதில் உங்களுக்கு அக்கறை இல்லையா என்கிறான். எல்லாம் இந்த தாமரையால் வந்த வினை. எது எப்படியானாலும் எங்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் நுழையக்கூடாது என்று எச்சரிக்கை செய்ய வேண்டியதுதானே? அதையும் செய்து விட்டேன். சற்று கடுமையாக பேசினால் மா மன்னரின் முத்திரை மோதிரத்தை காட்டுகிறான். அதை மீறி எங்களால் என்ன செய்ய முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அமைச்சர் பெருமானே. என்ன? அவன் மூலிகை பறிப்பதற்காக மட்டும் இங்கு வருவதில்லை. இங்கிருக்கும் நிலையை வேவு பார்ப்பதற்காகத்தான் என்று எனக்கு தோன்றுகிறது. விருமா, சொல்லுங்கள் அமைச்சர் பெருமானே. அந்த முத்திரை மோதிரத்திற்காக தயங்க வேண்டாம். அந்த வைத்தியனை மறுபடியும் இந்த பகுதியில் பார்த்தால் கொன்றுவிடு. என்ன சொல்கிறீர்கள்? அவன் கையில் அணிந்திருப்பது நம் மன்னரின் முத்திரை மோதிரம் அல்லவா? அதை அவமதிப்பது அவரையே அவமதிப்பது போல் அல்லவா? அது எனக்கு தெரியும் விருமா. ஆனால் தவறான ஒருவனுக்கு அதை அவர் தந்திருக்கும் பொழுது அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நன்றாக சிந்தித்துப் பார். அவன் இங்கு வந்த பிறகுதான் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. நமது நம்பிக்கைக்குரிய உன்னதமான வீரர்கள் சிலர் இந்த காட்டிலேயே கொலை செய்யப்பட்டு கிடந்தார்கள். அவனுக்கு பின்னே யாரோ இருக்கிறார்கள். அவன் அனுப்பும் செய்திகளை பெற்று இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நாம் வளர்த்துக் கொண்டிருக்கும் லட்சிய பயிருக்கு நடுவே ஒரு விஷப்பூண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. கரிகாலனை அழிப்பதற்காக நாம் மூட்டிய தீயில் நம்மையே தள்ள பார்க்கிறது. இதற்கு பிறகும் நாம் அதை விட்டு வைக்கலாமா? கரிகாலனை அழித்து மன்னர் இருங்கோவேலை அந்த அரியணையில் அமர வைக்க வேண்டாமா? மன்னரை காப்பாற்றுவதற்காக அவரது ஆணையை மீற வேண்டும் என்றால் நாம் அதை செய்யத்தான் வேண்டும். அதனால் அந்த முத்திரை மோதிரத்திற்கு இனியும் நீ கட்டுப்பட தேவையில்லை. வீரனே, வா இங்கே. ஆணையிடுங்கள் அமைச்சரே. விருமன் சொல்லும் வைத்தியனை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும் அமைச்சர் பெருமானே. இனி உன் கவனம் முழுவதும் அந்த வைத்தியன் மீதே இருக்க வேண்டும். ஒரு கணம் கூட உன் கண்ணிலிருந்து தப்பிவிடாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். அவன் இந்த காட்டிற்குள் சந்தேகப்படும்படியாக நடந்து கொண்டால் உடனே அவனை கொன்றுவிடு. அப்படியே செய்கிறேன் அமைச்சர் பெருமானே. எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்ததற்கு தங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதற்காக இப்போதே எனக்கு நன்றி சொல்கிறாய்? இந்த காளியின் வீரத்தை உணர்ந்து
அதற்கு தக்கபடி எனக்கு ஒரு பணியை தந்திருக்கிறீர்களே, அதற்காகத்தான். இந்த காளியின் கரத்தால் அந்த வைத்தியன் மடியப் போவது உறுதி. பாவம் அந்த வைத்தியன் என் கரங்களில் அகப்பட்டு என்ன பாடுபட போகிறானோ. நான் வருகிறேன் அமைச்சர் பெருமானே. மன்னா, சொல்லுங்கள். சொல்லுங்கள் தளபதியாரே. மன்னவா, சமீப காலமாக நமது ஒற்றர்கள் சில முக்கியமான செய்திகளை திரட்டி வருகிறார்கள். ஆமாம், இதில் என்ன ரகசியம் இருக்கிறது? சில வேளிர்கள் இருங்கோவேளோடு இணைந்து செயல்பட அவனை தேடி வருகிறார்களாம். மேலும் இருங்கோவேளும் படகில் ஏறி நதி வழியாகவே சென்று அவர்களை எல்லாம் சந்தித்து விட்டு வருகிறானாம். இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிந்த செய்திதானே. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள், அதை சொல்லுங்கள். மன்னவா, நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. அவர்கள் முன்பு போல் ஒரு படையெடுப்பிற்கு தயாராகிறார்கள். ஆங்காங்கே படைகளை திரட்டி ஒன்றிணைத்து தங்கள் மீது போர் தொடுக்க முயற்சிக்கிறார்கள். நான் இளம் பிள்ளையாக இருக்கும் பொழுது என் மீது போர் தொடுக்க ஒன்றாக இணைந்து வந்தவர்கள் தானே இந்த வேளிர்கள். அப்பொழுது எனக்கு துணையாக இருந்தது சின்னஞ்சிறு படைதான். அதைக் கொண்டே அவர்கள் அத்தனை பேரையும் வென்று பாடம் புகட்டினேன். இன்று நமது சோழ நாடு எவரும் நெருங்க முடியாத பேரரசாக விளங்குகிறது. பாறை மீது வந்து மோதும் அலைகள் உடைந்து சிதறி மீண்டும் மீண்டும் வந்து முயற்சிப்பது போல் அவர்களும் வருகிறார்கள். வரட்டும், பார்த்துக் கொள்வோம். வாழ்க மாமன்னர், வாழ்க சோழ நாடு. மன்னா, தங்களை சந்திக்க தங்கள் சகோதரியின் மைந்தன் கதிர்காமன் அனுமதி கேட்கிறார் மன்னா. என்ன அதிசயம்! பார்த்தீர்களா தளபதியாரே? நான் எந்த இடத்தில் இருந்தாலும் எவரையும் கேட்காமல் ஓடி வரும் குறும்பு பிள்ளை அனுமதி கேட்கிறதாம். பலே பலே. காவலா, உடனே அவனை உள்ளே அனுப்பு. உத்தரவு மன்னா. சோழ நாட்டின் மாமன்னர் கரிகால் பெருவளத்தாருக்கு என் பணிவான வணக்கம். கதிர்காமா, என்ன வாயிற்று உனக்கு? மாமா என்று கூறி ஓடி வந்து கட்டி தடிவிக் கொள்வாய். ஆனால் இன்று மன்னவா என்று அழைக்கிறாய். நான் இப்பொழுது மாமாவிடம் பேச வரவில்லை, மன்னரிடம்தான் பேச வந்தேன். அதற்காகத்தான் அப்படி முறைப்படி வணங்கினேன். ஏன் நீ பேச வேண்டியதை இந்த மாமனிடமே பேசலாமே? இல்லை, அதை பற்றி மன்னரிடம்தான் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். யார் சொன்னார்கள்? அதை யார் சொன்னார்கள் என்பது முக்கியமில்லை. சரி, அதை விடு. என்ன பேச வேண்டும்? நான் அதை பற்றி பேசுவதற்கு முன்னால் நான் மன்னரிடம் சில கேள்விகளை கேட்க வேண்டும். கேள், தாராளமாக கேள். ஏதோ எனக்கு தெரிந்த வரையில் விடை சொல்ல முயற்சிக்கிறேன். ஒரு மன்னர் எப்படி இருக்க வேண்டும்? கொடை அலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையான் ஆம் வேந்தற்கு ஒளி என்கிறார் திருவள்ளுவர். அதனால் மன்னன் கொடை உள்ளம் கொண்டவனாக, கருணை உள்ளவனாக, செங்கோல் முறை தவறாதவனாக, தனது குடிமக்களுக்கு எந்த குறையும் வராமல் காப்பாற்றுபவனாக இருக்க வேண்டும். மக்கள் எப்படி இருக்க வேண்டும்? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்கிறது புறநானூறு. அதனால் மக்கள் மன்னரை தங்கள் உயிராக போற்றி பாதுகாக்க வேண்டும். உடல் இயங்க உயிர் வேண்டும், உயிர் இயங்க உடலை பாதுகாக்க வேண்டும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று ஆதாரம் என்பதை அவர்கள் உணர வேண்டும். பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? உன்னை போல் இருக்க வேண்டும். தேசபக்தி கொண்டவர்களாக, பாடம் கற்பிக்கும் குருநாதரை போற்றுபவர்களாக, தாய் தந்தையரின் பேச்சை மதித்து நடப்பவர்களாக இருக்க வேண்டும். என்ன சொன்னீர்கள்? இன்னொரு முறை சொல்லுங்கள். தாய் தந்தை பேச்சை மதித்து நடப்பவர்களாக இருக்க வேண்டும். ஓ, தாய் தந்தையரை மதித்து நடக்க வேண்டுமா? அதில் என்ன உனக்கு சந்தேகம்? தாயிற் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க ஒரு மந்திரமும் இல்லை என்று சான்றோர்கள் சொல்லி இருக்கிறார்களே.
நான் கோயிலாக நினைத்து வலம் வருவதற்கு தாய் இருக்கிறார். மந்திரமாக நினைத்து கேட்பதற்கு தந்தை இல்லையே. என் தந்தை எப்போது வருவார்? அப்போதுதானே அவர் பேச்சை கேட்டு நடக்க முடியும். சொல்லுங்கள் மன்னா, என் தந்தை எப்போது வருவார்? எப்படி வா கண்ணே கதிர்காமா, இப்பொழுது உன் அருகே உன் தந்தை இல்லாவிட்டால் என்ன? எப்பொழுதும் உனக்கு ஒரு வளர்ப்பு தந்தையாக இருந்து உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன். நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் வளர்ப்பு தந்தை என்று. ஆனால் பெற்ற தந்தை என் அருகில் இருந்தும் என்னால் பார்க்க முடியவில்லையே. உனக்காவது பெற்ற தந்தை அருகிலேயே இருக்கிறார். ஆனால் என் நிலை என்னவென்று உனக்கு தெரியுமா? உன் வயதில் நான் என்னை பெற்ற தாய் தந்தையர் இருவரையும் பலி கொடுத்து விட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடோடி ஒளிந்தவன் என்பதை நீ அறிவாயா? என்ன, உனக்கு புரியவில்லையா? நான் என் தாய் தந்தையரோடு பஞ்சனையில் படுத்திருந்தேன். நள்ளிரவு நேரம் பகைவர்கள் வஞ்சகமாக வந்து சூழ்ந்து நெருப்பு வைத்து விட்டார்கள். நான் தப்பிக்க முடியாது என்று உணர்ந்த என் தந்தை அங்கிருந்த ஒரு சாளரத்தின் வழியே என்னை தூக்கி எறிந்தார். வந்து விழுந்த நான் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு பார்த்தபொழுது என் தாயும் தந்தையும் தீயில் எரிந்து கருகிக் கொண்டிருந்தார்கள். என் கண்ணெதிரே அவர்கள் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தும் என்னால் ஏதும் செய்ய முடியாதவனாக ஆகிவிட்டேன். ஆனால் உன் நிலை அப்படி இல்லையே. உன் தாய் உயிரோடு இருக்கிறாள். உன்னை கண்ணுக்கு கண்ணாக பார்த்துக் கொள்ள உன் தந்தை ஸ்தானத்தில் நான் இருக்கிறேனே. நீ அதிர்ஷ்டக்காரன். அதிர்ஷ்டக்காரனாம் அதிர்ஷ்டக்காரன். என்ன அதிர்ஷ்டக்காரன்? உங்கள் விஷயம் வேறு மன்னா. உங்களை பகைவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். உங்களுக்கு உதவ யாரும் இல்லை. ஆனால் என் நிலை அப்படி இல்லையே. எனக்கு என் மாமனாகிய கரிகால் மன்னர் இருக்கிறார். அப்படி இருந்தும் என் தந்தையை விடுதலை செய்ய ஏன் மறுக்கிறீர்கள் மன்னா? மறுக்கவில்லை மகனே, மறுக்கவில்லை. நான் உன்னுடைய மாமனாக மட்டும் இருந்திருந்தால் இந்நேரம் உன் தந்தையை உன் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருப்பேன். மன்னனாகிவிட்டேனே, நாடாளும் மன்னனாகிவிட்டேன். ஒரு மன்னராக சுயநலத்திற்காக எந்த முடிவையும் எடுக்க முடியாது.